யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் எப்பொழுது தடைகள் நீங்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே ஃபுல் ரீடிங்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ரீடிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி இந்த ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அந்த ரீடிங் வந்து லிமிட்டட் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்கள் காதலில் இப்போ இந்த தடைகள் நீங்கும் அப்படின்றதுக்கு ஏஞ்சல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இங்கே மொத்தம் விஷயம் என்ன அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் காதலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இல்லை நானே காதலில் ரொம்பவே குழம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிற நிலமையில நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஒரு சிலர் நபர்கள் வந்து டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த காதலை நினைச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த காதலில் ஏதாவது தவறுதானான முடிவுகளை வந்து எடுத்துடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த காதலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஓகேயா? ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது இந்த காதலை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுறத வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு கூட தோன்ற சூழ்நிலை வந்து இருக்கலாம். ஓகே. இந்த காதலை வந்து நீங்கள் மீண்டும் கைப்பற்றதுக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த காதல் வந்து உங்கள் கைக்கு வரணும், இந்த காதலில் உள்ள குழப்பங்கள், தடைகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏஞ்சல் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஏஞ்சல் சைடில் நீங்கள் ஹெல்ப் கேட்கும்போது இந்த கதையில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் போல் இந்த காதலை வந்து மீண்டும் வந்து உங்கள் கையில் கைப்பற்றி எடுத்துக்கொள்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் கதையில் தடைகள் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ அந்த தடைகள் வந்து எதனால் ஏற்படுது, அந்த கதையில் என்ன தான் தடைகள் இருக்குது, எப்போ தான் நீங்கும் அப்படின்றதுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, இந்த காதலில் தடைகள் அப்படின்னு வரதே பெரும்பாலாக தேர்ட் பார்ட்டியானால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் நபர் வந்து வேலை செய்கிற இடத்துல இல்லைனா படிக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த காதலுக்கான தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. அவங்க கூட இந்த காதலில் வந்து முன்னோக்கி இந்த காதலை முன்னோக்கி செல்ல விடாமல் அடிக்கடி தடைகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் உங்கள் நபர் வந்து இல்லை அவங்க வேலை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க, ஆனால் என் கூட தான் கதைக்கிறது இல்லை அப்படின்றதா கூட இங்கே வந்து உங்கள் நபர் கூட இருக்க யாரோ ஒரு சிலர் கூட இந்த காதலில் வந்து அவங்கள வேறு பக்கமாக திசை திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது கரண்ட்லி நீங்கள் காதலிச்சு கொண்டிருக்க நபரை இன்னொரு சைடுக்கு திருப்பி அவங்க நோக்கங்களையும் எண்ணங்களையும் இன்னொரு சைடு மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால கூட உங்கள் காதலில் தேவையில்லாத தடைகள் வந்து இங்கே உருவாகிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, இந்த காதலை வெறுத்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதே போல் இந்த காதலை வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏஞ்சல் சைடில் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலாம். ஓகே. ஸோ அப்படி ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த காதலை வந்து கைப்பற்ற முடியும். எஸ். இதே விஷயத்தை தான் இங்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நபர்களை வந்து முன்னோக்கி செல்ல விடாமல் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க முன்னோக்கி செல்லும்போது ஏதாவது ஒரு மர்ம கதை இல்லாட்டி மர்மமான விஷயம் ஏதாவது சொல்கிறது, இல்லை உங்கள் நபர்களை குழப்பி விடுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தூண்டுதல் வந்து பண்ணலாம். அப்படி தூண்டுதல் பண்ணும்போது இந்த நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக மாறிடலாம். ஓகே. கரண்ட்லி வந்து அதான் நடந்துட்டுருக்கு. இவங்களே தெளிவடையணும் அப்படின்னு நினச்சி வரும்போதெல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது, அதாவது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு எடுக்கிறத விட இந்த இடத்துல பிளாக் மேஜிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர்கள் முன்னோக்கி செல்லக்கூடாது அப்படின்னு பண்ணுறதுனால கூட உங்கள் நபருக்கு தனிப்பட்ட ரீதியாக இந்த காதலில் வந்து முன்னோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து கம்மியாகி கொண்டே வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களோட ஈகோ வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறதுனால கூட இவங்களுக்கு இது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களே ரொம்ப ஒரு பிடிவாதமாக இந்த காதலில் வந்து இது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த கூட பிடிச்சிட்டு இந்த நபர்கள் அந்த விஷயத்த நம்பிட்டு இதே இடத்துல நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயமும் தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் நபர்களை வந்து இன்னுமே உங்கள் காதல் கூட நடந்த சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பெருசாக கதைச்சு கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ இதனால கூட இந்த காதலில் ஒரு பெரிய தடையாக இருக்குது இவங்க முன்னோக்கி வாருது அப்படி சொல்லி. ஸோ இந்த கதையை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை
அப்படின்னு இருந்தால் கூட இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆழ்மனதில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்ற எண்ணமும் மீண்டும் இணையணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நிறைய துரோகங்கள், முதுகில் குத்தப்பட்ட சம்பவங்கள், காயப்படுத்தி கொண்ட சம்பவங்கள், இதையே இந்த நபர்கள் வந்து மீண்டும் மீண்டும் நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட இதை சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நியூவாக ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ள வருது, புதுசாக ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் நபரை வேறு பக்கம் திருப்பி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இங்கே ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஓகே, இது ஒரு சிலருக்கு தான். ஓகே, ஸோ உங்கள் நபர்களோட கவனத்தை வந்து தன் பக்கம் வந்து இழுத்து கொள்ளணும் அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப ஒரு அதிகமாக வருது அப்படி சொல்லியிருந்தேன்ல. அப்போது இந்த தேர்ட் பார்ட்டி புதுசாக வந்தவங்கலாம் கூட இருக்கலாம். இல்லை உங்கள் நபர்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிற நபர்கள்லாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க கவனம் வந்து சிதறுது. ஓகே, உங்கள் நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல நிற்க வேண்டாம், நம்ம வெளியாகிடணும் அப்படின்னும் இவங்களுக்கு தோணுது. ஓகே, என்னதான் இவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, வெளியாகிடலாம் அப்படின்னு வெளியாகும் போதெல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி உங்கள் நபர்களோட கவனத்தை வந்து தன் பக்கம் வந்து ஈர்த்து கொள்ளணும், உங்கள் நபர்களோட கவனம் ஃபுல்லாகவே தன் பக்கம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஏதாவது ஒரு ஸ்பெல் ஒர்க் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கூட இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது இந்த இடத்துல பிளாக் மேஜிக் அப்படின்னு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நபர்களை ஒரு கைப்பாவையாக வச்சுக்கொள்கிறது. ஓகே, ரைட். அதே விஷயம் தான் சொல்கிறாங்க. இவங்க அதிகாரத்தெல்லாம் பறிக்கிறது, இவங்களோட சுதந்திரத்தை வந்து பறிக்கிறது, எல்லா விஷயத்துலையும் மூக்கு நுழைச்சி இவங்கள சுயமாக சிந்திக்க விடாமல் இவங்களோட எண்ணங்கள்லையும் பூந்து குழப்பம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க தனியாக சிந்திச்சிடக்கூடாது. நம்மளோட கைப்பாவையாக இந்த நபர்கள் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த நபர்கள் வந்து கரண்ட்லி வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறதுனால கூட இந்த நபர்களுக்கு தெரியல இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகே, இங்கே ஒரு சிலருக்கு தான் ஏதோ பிரச்சனை நடக்குது, இதில் வெளியாகணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமாக புரியல. ஓகே, ஸோ இந்த சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்க நபர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது அவ்வளோத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் மேபி நீங்களா இருக்கலாம், இந்த காதலா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி சொல்லி இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்களை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன் அப்படின்னா நடக்கிற விஷயத்தில் ஒரு தெளிவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏஞ்சல் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தெளிவில்லை அப்படின்னு சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்கள் நபர்கள் ஓகே அவங்க பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தில் அவங்களுக்கே ஒரு தெளிவில்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அவங்களாம் சுயநினைவோடையாக இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாங்க, இப்படிலாம் காயப்படுத்துகிறாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு பிளாக் மேஜிக்கால் நடந்துட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த கதையில தடைகளா இருக்கு. இப்போ உங்க நபர்கள் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சு இதுலேருந்து வெளிய வருவாங்களா? அப்படின்னு கேட்டுடலாம் யூனிவர்ஸ் கிட்ட. யூனிவர்ஸ் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சு வெளிய ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஓகே அல்லது பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த நபர்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால கூட இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இது சரியா, இது என்ன, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம இங்கேருந்து உடனடியாக போகணுமா, இது என்ன நடந்துச்சுருக்கு அப்படின்றத யோசிக்கிறதுல கூட இவங்க சிந்தனையில் கூட ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி யோசிக்கிறதுக்கான டைம் கூட இந்த நபர்களுக்கு வந்து இல்லாமல் தான் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறது போல் இருந்துட்டுருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போதைக்கு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட எதிர்காலத்தில் இந்த விஷயத்தெல்லாம் சிந்திச்சு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகே, முன்னோக்கி செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்க தான் செய்யுது. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட இவங்களால உடனடியாலாம் இதுலேருந்து வர முடியல. ஏன்னா இவங்க வெளியே வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால கூட இவங்களுக்கு இப்போதைக்கு
மனசோர்வு அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு இவங்களுக்கு. ஓகே. இங்க என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இவங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகியிருக்கலாம். ஓகே. நைட்லலாம் ரொம்ப தூக்கமே இல்லாம, நித்திரையெல்லாம் பறிபோய் ஒரு சில விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க நபர்கள் மனசால ரொம்பவே சோர்ந்து போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து தற்போதைய இருக்க சூழ்நிலைக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏன் மனசோர்வு இன்னும் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபேமிலி ஆட்கள் கூட இவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வந்து குடுக்குறாங்க இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவங்கள கவனிச்சு கொள்ளாம, இவங்களுக்கான தேவைய வந்து பூர்த்தி பண்ணாம, அது பண ரீதியா இருக்கலாம், இல்ல ஒரு வார்த்தையால சொல்றது, இவங்கள சர்வ் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி, எதுவுமே இவங்க சைட்லேருந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால கூட, இந்த இடத்துல வந்து இவங்க ரொம்பவே வீக்கான மாதிரியும், சப்போர்ட்டுக்கு கூட யாருமே இல்லாத மாதிரியும் ஃபீல் பண்ணுற வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே. கரண்ட்லி இருக்க சூழ்நிலையில இந்த நபர்கள் வந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகே. இந்த இடத்துல பார்க்கும்போது 3ஆம் நபர்களால தான் இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ஒரு காயம் வந்திருக்கு. உங்க காதல்ல வந்து ஒரு தடை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே கூட, அதே சந்தர்ப்பத்தில இந்த தடைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துறது வந்து இவங்க பக்கத்தில இருக்கவங்க அப்படி சொல்லிட்டோம்ல. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கத்தில இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவங்களோட ஃபேமிலியாவே இருக்கலாம். உங்க நபர்களோட ஃபேமிலியில உள்ளவங்களே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே. இவங்க சில விஷயத்த மறந்துறணும். இவங்களோட அதாவது காதலா இருக்கட்டும், இந்த காதல்ல இவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமான தனிப்பட்ட விஷயம் இருக்குல்ல. உங்களுக்குன்னு ஏதாவது ப்ராமிஸ் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மறந்துறணும்னு கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இங்க இந்த 2 கார்டையும் பார்க்கும்போதே நமக்கு தெளிவா புரியுது. ஓகே. இங்க வந்து இந்த நபர வந்து ஒரு கைப்பாவையாக்க முயற்சி செய்றாங்க. ஸோ, அதேபோல இவங்க வந்து இவங்களோட பார்வையிலிருந்து விலகல. ஓகே. அவங்க நபர்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்களோட பார்வையில விலகல. ஓகே. இங்க இருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபேமிலியால பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இவங்க இருக்கிறதெல்லாம் வாட்ச் பண்றாங்க. ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்றாங்க, அது அத்தனையுமே எ இந்த பிளாக் மேஜிக் பண்ண நபர்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்கக்கூடும். அப்படி இருக்கிறதுனால கூட, இந்த நபர்களா முன்னேறி வெளிய வரணும் அப்படின்னு நினைச்சு ஸ்டெப் எடுத்து வரும்போதெல்லாம், மீண்டும் நான் போய் தெரியாம அதுக்குள்ள சிக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்கள அறியாமலே போய் சிக்கின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இவங்கள அறியாமலே ஒரு சில விஷயம் நடக்குது அப்படின்றதுனால, இந்த மொத்த கோவத்தையும் உங்கள்ட்ட கொண்டுட்டு வந்து காட்டலாம். இது அவ்வளத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். ஓகே. ஏன்னா, இந்த நபர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியாகணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கு. ஆனா, அந்த வெளியாகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துலேருந்து நான் ஓடி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம் முடியாம மீண்டும் போய் சிக்கிக்கொள்றாங்கல்ல. மீண்டும் அந்த மனசோர்வு அடையிறாங்கல்ல. ஸோ, அப்படி செய்யும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில நீங்க போயிட்டு அதில தலையிடும்போது, இல்ல நீயும் இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த மொத்த கோவத்தையும் இந்த சைட்ல திருப்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. இங்க பார்க்கும்போது நான் நிறையவே டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற உணர்ச்சி தான் உங்க நபரோட சைட்ல ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, நீங்க இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுற வரைக்கும் இந்த நபர்களுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிமூவ் ஆகாம நீங்க இந்த விஷயத்தலாம் கதைக்க போறீங்க அப்படின்னா, அதில முன்னேற்றம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த பிளாக் மேஜிக் பண்றது, இந்த தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, உங்க காதல வந்து நீங்க பார்த்து தான் கையாளணும். ஓகேயா? ஸோ அப்படி கையாளும்போது தான் இந்த நபர்கள வந்து மீண்டும் வந்து இந்த நபர்களோட ஒரு நியூ பிகினிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க ரொம்ப நாளா என் நபர் கூட நான் சேரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா, தடைகள் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்டின்னா, இதுக்கு காரணம் மொத்தமும் இந்த பிளாக் மேஜிக் தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். ஸோ, இது 2யுமே நீ ரிமூவ் ஆக்காம நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்டின்னா, அது மேலும் மேலும் உங்களுக்குமே ஒரு டிப்ரஷன் ஆகும். உங்களுக்குமே அது ஒரு ஏமாற்றம், மனம் சோர்வடைஞ்சு கவலை தரக்கூடிய விஷயமா தான் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, அதனால ரிமூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணீங்க. ஓகே. இந்த விஷயத்த தான் அங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மனசோர்ந்து போயிடுவ. நீயும் ரொம்ப டிப்ரஷன் ஆவ. ஏன்னா, அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கும் புரியல. ஸோ, அப்படிங்கிறதுனால நீங்க அவங்க ரியாக்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, இல்ல இந்த காதல் முன்னேறாது அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ, அப்ப இந்த காதல்ல இங்க ஒரு சிலர்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஐ எம் சாரி. நம்ம டரோ கார்ட்லேருந்து என்ன வருதோ அதுதானே சொல்ல முடியும். ஸோ, அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க இந்த 2 விஷயத்தையுமே இல்லாம ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க பண்ண வேண்டாம். இது 2யுமே ரிமூவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லங்கிற பட்சத்தில, இல்ல நான் மேலும் மேலும் இத கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஆம் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு ட்ரை பண்ணும்போது, இங்க ஒரு சிலரோட காதல்கள் அதாவது இத பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 30% ஆக்களோட காதல் வந்து முடிவடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே.
ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து நீங்க பார்த்து கையாள்றது நல்லது. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். பாய், டேக் கேர்.